இருக்கீங்க, why it came like 7 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்க டாபிக் ரிலேட்டடா ஏதாவது ஒன்னத்த நீங்க கொஸ்டின் கேட்க தயங்கக்கூடாது. முதல் தடவை நீங்க உங்க அசைன்மெண்ட்ஸ பத்தி கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா கூட இருக்கலாம். கிளாரிஃபிகேஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, எந்த கொஸ்டின் கேட்குறீங்களோ கிளியரா கன்ஃபியூஸ் இல்லாம நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட வாய்ஸ் நல்ல போல்ட் எஃபெக்ட் வரும். உங்க பிளான் என்ன அப்படின்றது கிளியரா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட தயக்க நிலைமையும் உங்க பயம் எல்லாமே பின்னாடி போயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு போல்டு ஃபீலிங் வந்துருங்க. இந்த போல்டு ஃபீலிங் எப்போ வருதோ அப்பயே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கான்ஃபிடன்ட் லெவலுக்கும் வந்துருவீங்க. ஈவன் உங்க கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் டாபிக்கா இருந்தா கூட ஒன்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தைரியமா இல்லாததுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேர் வந்து தன்னோட நான் ஒரு ஸ்டெப்